வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். பிகினர்ஸ் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிகினர்ஸ்க்கான ஒரு ஷார்ட்ஸ் இப்படி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ முக்கியமாக இதில் இருந்து ஒரு விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன்னா மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். ஸோ பிகினர்ஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை. நீங்கள் ஃப்ரெஷர் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 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 வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப் கோர்ஸ்லாம் தேவை. ஸோ ஒரு ஃப்ளோவாக நீங்கள் படிக்கிறதுக்கு நம்ம ராயல் பாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லை டேரெக்டாக வெப்சைட்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன மிஸ்டேக் பிகினர்ஸ் மெயினாக பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை ஃபஸ்ட்டாக முடிச்சுட்டு அடுத்து குவான்ஸ் படிக்கலாம், அடுத்து இங்கிலீஷ் படிக்கலாம் இப்படின்ற மிஸ்டேக்கை ஒரு விஷயம் பண்ணுறீங்க. இதை பண்ணாதீங்க. அட் அ டயத்தில் எல்லா டாப்பிக்குக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆக வேண்டும் பிகினர்ஸ். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிக்க மாட்டேன், சரிங்களா? ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் மட்டும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மெயின்ஸ் போனால் தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அப்படி இல்லை. நீ என்னைக்கு பேங்க் எக்ஸாம் படிக்க உள்ள வரையோ அன்னைக்கு இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் நீ டெய்லி படிக்க ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு குவான்ஸே வரல சார், எனக்கு குவான்ஸ் வரல, இங்கிலீஷ் வரல அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே தெரிவாங்க. ஏன் வரல உனக்கு? நீ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலை, நீ கரெக்டாக படிக்கலைன்னு சொல்லு. குவான்ஸ் வரலன்னு நீ குத்தம் சொல்லக்கூடாது, நீ கரெக்டாக படிக்கலைன்னு சொல்லணும், சரிங்களா? நம்ம பயப்பிள்ளைக்கு பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ ஒரு வாத்தியார் பேசிக்ஸ் லெவலான ஆப்டி கொஸ்டின் நடத்துவாங்க, சரிங்களா? ஆனால் நம்ம மக்கள் பிகினர்ஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் லெவல் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பான். அப்போ எப்படி குவான்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக வரும் அப்படின்றதான் என்னோட கேள்வி, சரிங்களா? இப்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீ ஒரு பேசிக்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு படிக்கிறேன்னா ஒரு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 இப்படி ஒரு 5 வகையான கொஸ்டினை பிரிச்சுக்கணும், சரிங்களா? லெவல் 1 ஃபுல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அந்த ஆர்ஆர்பி கிளர்க் லெவலில். லெவல் 2 ஃபுல்லாமே எப்படி இருக்கணும், ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் லெவலில் ஈஸியாக இருக்கணும். லெவல் 3 ஃபுல்லாக ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க் லெவலில் ஈஸியாக இருக்கணும். லெவல் 4 ஐபிபிஎஸ் பிஓ லெவலில் இருக்கணும். லெவல் 5 எஸ்பிஐ பிஓ லெவலில் இருக்கணும். இப்படி பிரிச்சுக்கிட்டு கொஸ்டின்ஸை ஒவ்வொரு லெவலாக மூவ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சனே தான் உனக்கு குவான்ஸ் வரும், சரிங்களா? இதை விட்டுக்கிட்டு நீ படிக்கிற பேசிக்ஸு சிம்பிள் கொஸ்டினை படிச்சுக்கிட்டு சால்வ் பண்ணி பார்க்குறது பிஓ லெவலில் சால்வ் பண்ணி பார்த்தேன்னா அது டைம் வேஸ்ட்டு. குவான்ஸ் இங்கிலீஷ் உனக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி குவான்ஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ஈஸியாக வரும். 10 10 10